பக்கத்துலேருந்து டி நகர் போகணும். பேங்க்கில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 7:30 மணிக்கு பஸ்ஸு பூரா கூட்டம். 7:30 மணிக்கு போனாலும் பஸ் பூரா கூட்டம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சைக்கிளில் போக ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப நாள் போன அப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்னார், நல்லா சம்பாதிக்கிறியாடா, எதுக்குடா சைக்கிள், ஒய்ஃபை சைக்கிளில் கூட்டின்னு போவா, ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கோனார். கைனட்டிக்கோட வாங்கலான்னு அப்ளை பண்ணேன். கிடச்சிது. சாங்ஷன் டிக்கெட் கிடைச்சது. ஸ்டாப் வெஹிக்கிள் லோன்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் நானும் எதிர்க்க உட்காந்துருக்கோம். அந்த சாங்ஷனை சாவியை அவர் என் கையில் டைரெக்டாகவே ஈஸியாக கொடுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாங்ஷன் டிக்கெட்டை லெஃப்ட்டில் கொண்டு எங்கிட்ட அந்த சாவியை கொடுத்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, நீ சாகணும், ஆக்சிடெண்ட்டில் போகணும், அந்த வண்டி உருப்படாமல் போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கொடுத்துருக்கார். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிறிஸ்டின் மேனேஜரும் முஸ்லீம் மேனேஜர் இருந்தால் அவள் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆனால் அவர் ஐயங்கார் மேனேஜர். ஒரு ஐயங்கார் மேனேஜர் இடது கையால் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாருன்னா அவருடைய நோக்கம் என்ன உங்களுக்கே தெரியும். இதுதான் உலகம்.